பாகிஸ்தானுடைய குரலாக ஒலிப்பது. இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் பேசினா அந்த குரலாக ஒலிப்பது. அதுக்கு நீங்க சொன்னீங்க சிந்தூர் போன்ற பல விஷயங்கள், ஆபரேஷன் எல்லாமே. இப்போ டேட் எக்கனாமின்னு சொன்னாரு ட்ரம்ப், உடனே அது பிடிச்சிட்டார். சோ இந்தியாவுக்கு யாரெல்லாம் கெடுதல் நடக்கிறதோ, யாரெல்லாம் மோடியை வந்து விமர்சிக்கிறார்களோ அவளோடு சேர்ந்து கொண்டு இந்திய இறையாண்மைக்கு பங்கம் விளைவிக்கின்ற வேலையை ராகுல் காந்தி தொடர்ச்சியாக செய்து வரார். ஒரு நிமிஷம் ஆகிற செலவு நாடாளுமன்றம் பாராளுமன்றம் நடத்துவதற்கு 2.5 லட்சம் ரூபாய். ஒன்றும் இல்லாத இந்த விவகாரத்தை வைத்துக் கொண்டு, அதாவது இவங்க ஆட்சியில் இருந்த பொழுது, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது ஏறக்குறைய 13 முறை விவகாரம் சொல்ல முடியுமா சார்? 1 லட்சம் ஓட்ட சேர்த்திருக்காங்க, போலி வாக்காளர்கள், ஃபேக்கான அட்ரஸ், டூப்ளிகேஷன், அப்பா பேரு ABCDFன்றது மாதிரி போட்டு வச்சிருக்காங்க, கதை விளக்கம் 0 போட்டிருக்காங்க. இது வந்து ஒண்ணுமே இல்லாத குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்ல முடியுமா? பெகாசஸ் பண்ணாரோ, ஹிண்டன்பர்க் பண்ணாரோ, அதானி பொது வெளியில தான சார் வைக்கிறாரு. எல்லா குற்றச்சாட்டுகளையும் அவர் வந்து ஒரு ஏஜென்சி மூலமா, சோர்சஸ் அப்படின்ற மூலமா சொல்லலையே. தான் சொல்ற குற்றச்சாட்டுக்கு நாட்டு மக்கள் முன்னால் இத்தனை ஆதாரங்களோட நான் இதை வைக்கிறேன், இதுவே என்னுடைய அஃபிடவிட், இதையே எடுத்துங்க அப்படின்னு சொன்னா, அவர் மேல அவர் புகார்தாரர் ஒருத்தர் புகார் சொன்னா புகார்ல உண்மைத்தன்மை இருக்குமான்னு விசாரிக்கணுமா, அல்ல புகார்தாரரை தேடி போய் ஏன் சொன்னீங்கன்னு மிரட்டுவீங்களா? கேட்கிறேன். அப்படி தேர்தலை முறையீடு செய்ய வேண்டும் என்று ஆணையத்தோடு கூட்டணி போட்டிருந்தால் ஜம்மு காஷ்மீர்ல உலகம் வியக்கின்ற வகையில் இன்றைக்கு தேர்தல் நடத்தி அங்க எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற்று வந்திருக்கிறது. அது நாங்க நாமினேட்டட் எம்எல்ஏ போடுறது மப்தி முகமது இன்னைக்கு வந்து அதுக்கு எதிர்ப்பு பாண்டிச்சேரி மாதிரி தேர்தலை காங்கிரஸ் போடாம நாமினேட்டட் எம்எல்ஏ வச்சு ஆட்சி அமைக்க பாக்குறாங்க. பாண்டிச்சேரியில நடந்தது இங்க செஞ்சிராதீங்க அப்படின்னு அவங்க சொல்றத பாக்குறோம். இங்க ஒரு சொல்றது யாரோ ஒரு வழிபோக்கர் இல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வந்து நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமையறதுக்கு ஒரு 50% ஓட்டு வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கினா, வர வேண்டாம்னு சொன்ன எதிர்த்து வாக்களிச்ச ஒரு 50-60 கோடி மக்களுடைய பிரதிநிதிகள் தான் 300 எம்பிக்கள். அவங்க சொல்றவங்களுக்கு பொறுப்பு இல்லையா? அவங்க ஒரு நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்ற புகார கூட நீங்க ஒரு சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க தேர்தல் ஆணையம். அஃபிடவிட் போட்டு ஓட்டு எடுத்துட்டா மட்டும்தான் அப்படின்னா புகார் கொடுக்க வரவங்களை வந்து நீங்க மெசஞ்சரை ஷூட் பண்ற மாதிரி இல்ல சார். முன்னாள் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் வந்து இப்ப இருக்கிற சிட்டிங் டெப்டி சீஃப் மினிஸ்டருக்கு நீங்க சொல்ற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு பிறகு ஒரே நபருக்கு 2 வாக்காளர் அடையாள அட்டை இருக்கு அப்படின்னா அந்த 2 அட்டையை வந்து செய்தியாளர் முன்னாடி கொடுக்கிறாரு. இந்த ரிவிஷன் ப்ராப்பரா நடந்ததுன்னா எப்படி ஒருத்தருக்கு 2 அடையாள அட்டை இருக்க முடியும்? பீகார்ல இருக்கிற வாக்குகள் நீங்க நீக்கிற வாக்குகள்லாம் வந்து பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு அந்த வாக்கு சேர்த்தறதுக்கு என்ன சொல்றீங்க? அதெல்லாம் பாஜகவுக்கு ஆதரவான வாக்குகள். என்ன சார் குற்றச்சாட்டு? பீகார்ல நீக்கப்பட்ட வாக்குகள் சொல்லுங்க. அது ஒரு கள ஆய்வு செஞ்சு ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் கொடுத்திருக்க ரிப்போர்ட் வந்து வாக்குரிமை முஸ்லிம்கள், தலித்துகள் தான் மிக பெரும்பாலானவங்க பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. இப்படி ஒரு தகவல் இருக்கு. இப்ப தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள்ல தேர்தல் நடக்குது. இப்ப போய் நீங்க செய்றீங்கன்னா அதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு சந்தேகிக்க வேண்டியது இருக்கு சார். இந்த ரிவிஷன் வந்திருக்கு, எஸ்ஐஆர் வந்திருக்கு. நான் சொல்றேன் பாதிக்கப்பட்ட இஸ்லாமியர்களே, ஏன்னா நீங்க இஸ்லாமிய நேஷனல் காங்கிரஸ் தான் தெரியும், ஏன்னா அது அந்த அளவுக்கு ஒரு பாகிஸ்தான் ஆதரவா பேசிக் கொண்டிருக்கிற கட்சி. அந்த இஸ்லாமியரை அழைத்துக் கொண்டு நீங்கள் போங்கங்கிற தேர்தல் கமிஷனுக்கு. பீகார்ல தேர்தல் கமிஷன்ல போய் நீங்க சொல்லுங்க சார், கோயம்புத்தூர்ல நீங்க நம்ப மாட்டீங்க, அண்ணாமலை அவர்கள் தேர்தல் என்ன பண்ண சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு செகண்ட் சார், ஒரு பேசி முடிச்சிடுறேன். தேர்தல்ல கோயம்புத்தூர்ல 75,000 வாக்குகள் நீக்கப்பட்டது. 75,000 வாக்குகள் கலர் கொடுத்தீங்கன்னு வச்சீங்க. எதுக்கு இஸ்லாமியர்களை இழுக்கிறீங்க? எதுக்கு இஸ்லாமியர்களை இழுக்கிறீங்க? அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? இது வந்து எல்லா விஷயத்தையுமே கொண்டு போய் நீங்க பாவம் அந்த இஸ்லாமியர்கள் தலையில ஏன் தூக்கி வைக்கிறீங்க? அல்போன்ஸ் சார், ஒரு வீட்ல 80 ஓட்டு இஸ்லாமியர்களா ரெஜிஸ்டர் இல்ல சார், நான் பதில் கொடுத்தறேன் சார். என்ன சார் அல்போன்ஸ் சார், நீங்க முன்னுரிமை வந்து யாருக்கு தரணும்? இஸ்லாமியர்களுக்கு தரணும் இந்திய சொத்துக்கள் சொல்லி சொன்னது காங்கிரஸ் தான், நாங்க சொல்லல. நீங்க தான் வாக்கு வங்கி அரசியலுக்காக தொடர்ந்து தேர்தல் அறிக்கை பாகிஸ்தான்ல அப்படி வந்து அந்த தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் கட்சியோட வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்ற மத கோணத்தோட 2 எரும மாடு இருந்தா ஒன்னு எடுத்து வந்தேரிகள் கொடுத்துருவாங்க அப்படின்னு மத வெறுப்பு பிரச்சாரத்தை மோடி செய்தார். அப்ப தேர்தல் ஆணையம் கண்டிக்கலன்றதா அன்னைக்கு தேர்தல் ஆணையத்தின் மீதான குற்றச்சாட்டு. ஆளூர் குறுக்கிட்டு ஒரு நிமிஷம் சார், ஆளூர் தவறு நடக்கல விளக்கம் வந்திருக்காங்க. மன்மோகன் சிங் என்ன சொன்னாருங்கறத பிரச்சனை. மன்மோகன் சிங் என்ன பேசினாரு பலமுறை பேசிருக்கோம் சார், பலமுறை பேசி ஒட்டி தான் நான் சொல்றேன். இன்னைக்கு பாகிஸ்தானுடைய குரலாக காங்கிரஸ் ஒலிக்கிறதுங்கறத நான் சொல்றேன். நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட விதத்துல வந்து குறை இருக்கு அப்படின்னா பாகிஸ்தானின் குரல் அப்படின்னா இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவரை எப்படி நீங்க கொச்சைப்படுத்த முடியும்? அவர் இந்தியாவோட எதிர்க்கட்சி தலைவர் இல்லையா? அப்படிதான் சார் பாகிஸ்தானுக்கு போய் டீ சாப்பிட்டாரு. அமெரிக்காவின் குரலாக இருக்கிறார், பாகிஸ்தானின் குரலாக இருக்கிறார், அமெரிக்காவின் குரலாக இருக்கிறார். எங்கெல்லாம் இந்தியா ட்ரம்ப் சர்க்கார்னு சொன்னது யார் சார்? அமெரிக்கா தேர்தல்ல போய் ட்ரம்ப் சர்க்கார் அமைக்கணும்னு சொல்லி ஓட்டு கேட்டது யாரு? ராகுல் காந்தியா? ஹவுடி மோடி எங்க வந்து நடத்துறீங்க? அது யார் நடத்தலாம்? என்ன தவறுங்க? நான் அமெரிக்கால தான் சார் கேட்டாங்க, இந்தியால வந்து கேட்கலையே. அமெரிக்கால போய் கேட்க கூடாது சார். அந்த நாட்டுடைய மக்கள் யார் ஓட்டு போடுமோ அவங்க போடுவாங்க. இதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய எந்த பிரதமராவது அப்படி ஓட்டு கேட்டிருக்காங்களா? இந்தியாவுக்கு வந்து இவர் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி மோடி ஓட்டு போடுங்கன்னா வெளிநாட்டுல இருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் சொன்னாது இந்திய இறையாண்மையை மதிக்கிற செயலா?
அதை சரின்னு சொல்றீங்க